அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அது வெஜ் மோமோ என்று சொல்லக்கூடிய வெஜிடேரியன் மோமோ. இந்த மோமோன்ற ஐட்டம் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸில், எஸ்பெஷலி டார்ஜிலிங், கேங்டாக்கு அந்த மாதிரி இடங்களில் இது ரொம்ப பிரபலியமாக இருக்குது. இப்போ எல்லாம் சென்னை வரைக்கும் வந்துருச்சு. இந்த வெஜ் மோமோன்றது பியூர்லி ஒரு வெஜிடபிள்ஸை வச்சு செய்கிற ஐட்டம். இதையே சில பேர் நான்வெஜ்லேயும் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இங்கே எல்லாமே ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கோம். சின்ன நல்லா மசீரா மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே கோஸை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தையும் அதே மாதிரி ஒரு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம் தான். இது ஒரே ஒரு குடமிளகா, அதை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை தவிர இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதுதான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸு. கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி போகும்போது மேலே கொஞ்சம் தூவி விட்டாலே போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். இதுதான் கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் நாம் ரெடியாக கட் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் மூவ் பண்ணிடலாம். இந்த குடமிளகா இதெல்லாம் அந்தந்த சீசனில் கிடைக்கிற சமாச்சாரமாக நம்ம பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. மிளகா ஒரே ஒரு மிளகா கொஞ்சோண்டு காரத்துக்கு சேர்த்துருக்கோம். அதை வேணுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு ஒன்று சைடில் சப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தபடியாக இன்னொரு ஹாஃப் ஆஃப் தி ஒர்க்கு. இது மைதா மாவு ஒரு கப்பை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மைதா மாவு ஒரு கப்பை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசையணும். அதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு அது ஒரு கன்சிஸ்டன்சி பதமாக வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மோமோ அந்த பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்கும். ஸோ இதுதான் மைதா மாவு கொஞ்சம் வாட்டர் கலந்து கம்ப்ளீட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். அதை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ மைதா மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம். இதில் கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட்டு இல்லாத அளவுக்கு பண்ணோன்னா நல்ல மாவு நமக்கு பதமாக வரும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனால் கூட இன்னும் ஒரு பிடி மைதா மாவை சேர்த்துட்டிங்கன்னா அதை ஒர்க்கபிளாக பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அது கூட ஆயில், அது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் விடணும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அதே ஓகே ஆயில் தான் அது. நம்ம அதை ஒரு 2 ஸ்பூனு இதில் விட்டு நம்ம நல்லா கலந்தோன்னா மெத்துன்னு சூப்பராக நமக்கு மாவு பதத்துக்கு வந்துடும். இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இந்த மாவு இந்த மாதிரி பரோட்டா மாவு மாதிரி அழகாக செட் ஆகிருக்கு. இந்த செட் ஆகிருக்கிற இந்த மாவு இருக்கிற இந்த கண்டெய்னரை அழகாக ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரியே வச்சு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அது நல்லா செட்டிங் ஆகிடும், நல்லா பதத்துக்கு வந்துடும். பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா கூட நம்ம ஆர்டினரி பாலித்தீன் கவரை கூட நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போல்லாம் அந்த ஸ்டிக்கர் டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டரர்ஸே வச்சுருக்காங்க. சாம்பார்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கிறது. இப்போ எண்ணெயை நம்ம கடாயில் போட்டு நாம் அந்த மசாலா என்று சொல்லக்கூடிய அந்த மோமோவுக்கு ஸ்டஃப் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை இங்கே தாளிக்க போகிறோம். இதில் ஒன்றுமே தாளிப்பு ஐட்டம் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்ட உடனே மேலே பூண்டையும் போடுறோம். இஞ்சி பூண்டையை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக நாம் போட்டுட்டு வரோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் வாட்டர் கண்டென்ட்டு அதிகமாக நம்ம சேர்க்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த பூர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த மோமோவோட உள்ள ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம் நல்லா பதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கிட வேண்டியது. வதக்கின உடனே இதே ஆயிலில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது நம்ம முதல் ஐட்டமாக இந்த வதக்கிறதுக்கு
வெங்காயத்தை போட்டுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குறோம். வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே கூட நல்லாவே வெந்துடும், நல்லா வதங்கிடும். அதனால் ஒன்றும் சிக்கல் ஒன்றும் கிடையாது. அது கூடயே வந்து ஒவ்வொரு காய்கறியாக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு நாம் ஆட் பண்ணக்கூடிய காய்கறி வந்து இங்கே கோஸை எடுத்துகிட்டு இருக்கோம். கோஸ் தான் கொஞ்சம் முழிச்சா மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் சூப்பராக வதங்கிடும். ஸோ இதில் கோஸை போட்டு நம்ம அப்படியே வதக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏனைய காய்கறிகள், அதாவது குடமிளகா, அதுக்கப்புறம் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மற்ற ஐட்டத்தையும் இதில் போட்டுடலாம். அப்படி நம்ம போடும்போது அழகாக அந்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டையும் நம்ம வந்து இதில் வந்து போட்டு வதக்கிடலாம். குடமிளகா, அடுத்தபடியாக கேரட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூப்பராக ஒரு பதமாக நம்ம வந்து வதக்குறோம். இது நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வதங்கணும். ஒன்லி திங் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு போட்ட வேகத்துலேயே ரொம்ப அழகாக வந்து ஒரு பதத்துக்கு வந்திருக்கு காய்கறி வதங்கினது. அதுவும் இதுவும் அதே மாதிரி துருவி போட்டிருக்கிறதுனால நமக்கு சூப்பராக இதுவும் செட் ஆகிடும் கூட சேர்ந்து. இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகா, அதையும் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணம் வந்து அழகாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் அதை ஒரு பார்க்கும்போதே தெரியும், கரண்டியில் பிரட்டும் போதே எந்த அளவுக்கு வந்து நல்லா ஆயிருக்குன்ட்டு. இது மிளகுத்தூள். இது மிளகுத்தூள் வந்து மெயினாக இதில் காரத்துக்கு அதுதான். நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். நீங்கள் பச்சை மிளகா சுத்தமாக அவாய்ட் பண்ணி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காட்டாக இருக்கும். உங்களோட சௌரியம் பிரகாரம் அதை ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுக்கு தனியாக மஞ்சள் பொடியோ கடுகு, உளுத்தம்பருப்பு அது மாதிரி எதுவுமே தாளிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நல்லா பதமாக வதக்கிக்கணும். வதக்கி முடித்த உடனே நம்ம அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுறணும். அது ஆறுனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த கொழுக்கட்டை மாதிரி மோமோ வந்து பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது அதில் போட்டு நம்ம வேலை செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து வெனிகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து சோயா சாஸு. இது கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட போதும். அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக ஆகும். மற்றபடி வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு வதக்கி திருப்பி இது பண்ணிடும். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஒரு பதத்துக்கு வந்துருச்சு நமக்கு. இதில் கிட்டத்தட்ட நம்ம பண்ணுறது வந்து ஒரு 12 மோமோ கிட்டே வர்ற மாதிரி இந்த மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோம். நம்ம ஒவ்வொன்றும் இந்த பெரிய வெள்ளை சீடை சைஸுக்கு பெரிய சைஸில் எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். அதை பண்ணிக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு ஒத்துற மாதிரி எடுக்க வேண்டாம். இது கொஞ்சம் ரொம்ப காற்றோட்டமாக, காற்று அதிகமாக இல்லாத இடத்துல பண்ணோன்னா இந்த 10-12 டக்குன்னு ஒத்தி எடுத்து பண்ணிடலாம். இல்லாட்டா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது மைதாவில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நல்லா சூப்பராக நமக்கு இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோமோவை வந்து உள்ளே இந்த மசாலாவை வச்சு அழகாக இப்படி திருப்பி வச்சு கொழுக்கட்டை மாதிரி வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். இது எதுக்குன்னா அந்த முனையில் வந்து அதிகமாக அந்த பூர்ணம் வந்து கொட்டிடாத மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஒவ்வொரு மோமோலையும் போட்டுட்டு அதை ஸ்டஃப் பண்ணுறோம். அதை ஸ்டஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த புடவை கொசுவம் மடிக்கிற மாதிரி இப்படி சின்ன சின்னதாக மடிச்சுக்கிட்டே வரணும். அப்படி லெஃப்ட்டு டு ரைட்டு அப்படி மடித்தோன்னா நமக்கு வந்து அந்த ஷேப்பு, டிசைனு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இதுலேயே ஒரு 2-3 வகையில் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது 4 பக்கமும் ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அப்படி பண்ணும்போது இது மாதிரி ஒரு தொட்டில் மாதிரி நமக்கு ஆகும். அப்படி ஆகும்போது அதை சென்டருக்கு வந்து அந்த முடிச்சு போடுறதுக்காக கொண்டு வந்துட்டு அந்த முடிச்சை போட்டு நல்லா அந்த குழந்தைங்களெல்லாம் அழுதா இது தப்பு பண்ணால் திருகிற மாதிரி ஒரு திருகுனா போதும். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஸ்டஃப் பண்ணியிருக்கிற பூர்ணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மோமோவாக நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம். இது வந்து ராவாக இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மோமோலையும் அட்டஸ்ட் வச்சு இந்த பூர்ணத்தை போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சிடணும். ஒவ்வொன்றுத்தையும் இட்லி தட்டில் வச்சு ஆவியில் ஒரு
10 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். அதை தவிர வந்து 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம்னா நம்ம இது மாதிரி கம்ப்ளீட்டாக மோமோ வந்து ஃபைனல் ஷேப்புக்கு நமக்கு ஆவி பறக்க வந்து ரெடி ஆகிடும். இந்த ஆவி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணோடனே இந்த குக்கர்லேருந்து இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி இது பண்ணும்போது சில டைம் வந்து கீழே 1-2 மோமோ வந்து ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்திங்கனாலே தானாகவே கைக்கு வந்துடும். இப்போது இது மாதிரி ஸோ ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள், சூடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த மோமோவோட இந்த ப்ரொஃபஷ்னல் டச்சில் வந்து நமக்கு வந்திருக்கு. இது ஒரு சுவையான தின்பண்டம். அதே டைமில் ஃபாஸ்ட் ஃபுட்டு போலவும் நம்ம டக்குன்னு சாப்பிட்டு எங்கேயாவது கிளம்புனோன்னா கூட இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாப்பிட்டு போயிடலாம்.